திருத்தந்தை லியோ தி கிரேட் வரலாறு. லியோ என்ற பெயருடன் பதவி வகித்த முதல் திருத்தந்தை இவரே. கடந்த மே மாதம் கர்தினால் ராபர்ட் பிராவஸ் புதிய திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது லியோ என்ற பெயரை தேர்வு செய்தார். லியோவின் பட்டியலில் 14ஆம் லியோவாக புதிய திருத்தந்தை உள்ளார். லியோ தி கிரேட் முதல் இடத்தில் உள்ளார். லியோவின் பிறப்பு, குடும்பம் மற்றும் குழந்தை பருவம் குறித்த விவரங்கள் குறித்த தெளிவான சான்றுகள் கிடைக்கவில்லை. லியோ தி கிரேட் 440ஆம் ஆண்டு திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 21 ஆண்டுகள் பணியாற்றி 461ஆம் ஆண்டு இறைபாதம் அடைந்தார். திருத்தந்தையாக கத்தோலிக்க கிறிஸ்துவ திருச்சபையின் உண்மையான போதனைகளுக்கு மாபெரும் காவலராக விளங்கினார். திருத்தூதர்களிடமிருந்து திருச்சபை பெற்ற விசுவாச உண்மைகளை பாதுகாத்தார். திருச்சபையின் ஒற்றுமை மற்றும் இறை நம்பிக்கையை பாதுகாக்க அயராது போராடினார். இதற்காக முழு திருச்சபையும் இன்றும் இவருக்கு கடமைப்பட்டுள்ளது என்று புகழாரம் சூட்டப்படுகிறார். இவரின் திருத்தந்தை பணிக்காலம் 21 ஆண்டுகளும் மேலாக நீடித்தது. வரலாற்றில் மிக நீண்ட காலம் பதவியில் இருந்த திருத்தந்தையர்களின் பட்டியலில் லியோ தி கிரேட் 10வது இடத்தில் உள்ளார். திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் 27 ஆண்டுகள் திருத்தந்தையாக பணியாற்றினார். கிபி 461இல் இவர் இறந்தார். செயின்ட் பீட்டர் பசிலிகாவில் அடக்கம் செய்யப்பட்ட முதல் திருத்தந்தை என்ற சிறப்பை பெற்றார். கத்தோலிக்க திருச்சபை 45வது திருத்தந்தையாகவும் லியோ என்ற பெயரை பயன்படுத்திய முதல் திருத்தந்தையாகவும் விளங்கினார். கீழே கிறிஸ்துவ திருச்சபையிலும் இவர் ஒரு புனிதராக கௌரவிக்கப்பட்டார். லியோ தி கிரேட் திருச்சபையின் மறைவல்லுனர், அதாவது டாக்டர் ஆஃப் தி சர்ச் என்ற திருத்தந்தை 14ஆம் பெனடிக்ட் அறிவித்தார். இவரின் விழா நாள் நவம்பர் 10ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. மறவாமல் லியோ பெயரை தாங்கிய அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்கள். கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.